கலைஞர் அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தில் இன்றைக்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இன்றைக்கு விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற அரசு பொறுப்பேற்ற பிறகு. அதே போல விவசாயிகளுக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் அதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள், நீர் வசதி, அங்கே அதே போல கருவிகள் வசதி எல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது, வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே போல இன்னைக்கு மருத்துவத்துறையில் எடுத்துக்கொண்டால், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற திட்டங்கள். வருமுன் காப்பு என்கிற திட்டம், மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதை தாண்டி கிராமப்புறத்திற்கு சென்று மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கே சென்று சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் என்று வருமுன் காப்பு திட்டத்தை முத்தமிழ் கலைஞர் கொண்டு வந்தார். அது இடையில சிதைக்கப்பட்டது. இவர்கள் நம்முடைய சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அந்த திட்டம் கலைஞர் வருமுன் காப்பு என்கிற திட்டமாக பெயர் வைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் அதன் மூலமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல மக்களை தேடி மருத்துவம், சுமார் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சர்க்கரை நோய், அதே போல நம்முடைய ரத்த அழுத்தம், அதே போல இன்னைக்கு முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை அங்கே வந்து பரிசோதித்து தேவையான மருந்து 60 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கே கொண்டு வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய மருத்துவர்களும் செவிலியர்கள் கொண்டு வந்து தருகிறார்களே, நடந்து கொண்டு இருக்கிறதே. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த சிறப்பான திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டம். அதே போல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்கிற திட்டம். உதாரணத்துக்கு நீங்க எங்காவது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு போகணும். நீங்க உதாரணத்துக்கு நான் பெருந்துறையிலிருந்து கோவை செல்வோம், போகிற வழியில ஏதாவது கண்ணெதிர ஒரு விபத்து நடக்கும். என்ன செய்வோம்? 108 ஆம்புலன்ஸுக்கு உடனே செல்போன் எடுத்து போன் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு அவனாசி பக்கத்துல ஒருத்தர் அடிபட்டு இருக்காங்க. அதுவும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் கொண்டு வந்தோம்னா 108 திட்டம். அந்த 108 ஒருவேளை இணைப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சில பேர் அவருடைய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிப்பார். அப்படி உதவி செய்யக்கூடிய அரசு பாராட்டி உதவித்தொகை வழங்குகிறது. அதே நேரத்தில் அந்த 48 என்பதற்கான அர்த்தம் 48 மணி நேரத்திற்கு அவர்களுக்கு சிகிச்சை நம்முடைய வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதுக்கான கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் இன்றைக்கு பல லட்சம் பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மகளிருக்கு இன்னைக்கு கூடுதலான பல்வேறு திட்டங்கள் என்கிற வகையில 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில தொடர்ந்து அரசு பள்ளியில படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்லூரி கல்விக்கு செல்கிற பொழுது, உயர்கல்விக்கு செல்கிற பொழுது மாத உதவித்தொகை அன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000 என்ற திட்டத்தை 97ஆம் ஆண்டு வாக்கில் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு என்று சொல்லி குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று தூண்டுகோலாக 10,000 உயர்த்தினாரே. அந்த திட்டம் போல இன்னைக்கு இந்த திட்டம் இன்னைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பு அன்னைக்கு குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை ஏறத்தாழ 45% இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பள்ளியில ஆசிரியர்களாக பெண்களை தான் நியமிக்க வேண்டும் என்கிற திட்டம். இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மேம்பட்டிருக்கிறது. தொழில்துறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு 3வது மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்கிறோடு 14வது இடத்தில் இருந்தது தொழில்துறை இன்றைக்கு 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. பல்வேறு அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் சந்தித்து இங்கே தொழில் துவங்கி அதற்கான பல்வேறு சலுகைகளை நியாயமாக வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்கி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது. இங்கே பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார். அதே போல காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம், பள்ளி மாணவர்கள் காரணம் காலையில் எழுந்தவுடன் உணவு அருந்துவது என்பது இயலாத சூழ்நிலை. காரணம் 5ஆம் வகுப்பு என்று சொன்னால் அதிகபட்சம் 5ஆம் வகுப்பு குழந்தையாக இருந்தால் கூட குழந்தை பருவம் தான். எனவே பள்ளிக்கு போய் அமர்கிற நேரத்தில் தான் பசி இதுதான் நடந்துட்டு இருப்பாது. ஒரு நாய் ஒரு நாள் சொன்ன ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறது மோடி பேசும் பொழுது ஒலைன்னு உழைச்சு அந்த நாய் சாப்பாடு சோறு இல்லாம சிட்டே போச்சுமா. நடந்தது உண்மை இது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மீண்டும் தப்பி தவறி வந்து விட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் மிக மிக மோசமான சூழலுக்கு போய்விடும். ஜனநாயகமே இல்லை என்கிற வகையில ஜனநாயகம் என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வர இருக்கின்றோம். நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்னைக்கு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர் எண்ணுகிற வகையில இன்னைக்கு எந்த வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி அவர்தான் நம்முடைய வேட்பாளர். அதே போல இங்க சிலையாக நீக்கிறாரே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் வேட்பாளர் என்கிற வகையிலே நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். 40 தொகுதியிலும் வெற்றி வருகின்ற வகையிலே நம்முடைய திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வர வேண்டும் வேட்பாளர் என்று சொல்லி நம்முடைய வேட்பாளர் வெற்றி வர வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.